என்னண்ணே ஜீவா மாதிரி வந்திருக்கீங்க? அது கிளீன் ஷேவ்ல வந்தா ஜீவா. முகமூடி ஜீவா மாதிரி இருக்கீங்க. பாக்க டிஷர்ட்டு லுக் எல்லாமே. கேமராமேன்ஸ் கூட அதான் சொல்லியிருந்தாங்க. இப்ப கமெண்ட்ல வந்து நல்லா திட்டணும். அந்த வாய்ஸ் மட்டும் ஐயோ அதுக்கு இன்னும் திட்டானுங்களா அப்படிங்க. புடியில மச்சி பொண்ணாது வயத்துண்டாலே பொய். உண்மையை பேசுற மாதிரி இருக்கு. நினைச்சாலே மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். உண்மைதானே இது? ஆமா வீடியோ கண்டென்ட்குள்ள வாங்க. எங்கேயோ வாங்கியிருக்கேன்னு சொல்லுவானே. அது கவுண்டரா போட்டிருப்பேன். அப்படியா? நீங்க கண்டென்ட்குள்ள வாங்க. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். எல்லாம் ஓகே. எதுக்கு ஜீவான்னு கோத்து விட்டு இப்ப கமெண்ட் அந்த வாய்ஸ் பேசுங்க பாருங்க. கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும் பாருங்க. நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ, நீ நல்லா பண்ற அந்த மாதிரி தான் இருக்குது. போங்க புடியில மச்சி பொண்ணாது வாயத்துண்டாலே பொய். இந்த டயலாக தவிர ஏதாச்சும் டயலாக் பேசுங்க. நீங்க பட்டிருக்கீங்கன்னு புரியுது. அந்த டயலாக் குள்ள வாங்க. ஐயோ கேமராமேன் எல்லாம் சிரிக்கிறானுங்களே. சிரிக்கிறாங்க வச்சு எல்லாரிடம் பார்த்து. ஓகே ஸோ இன்னைக்கான மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஜிடி தான். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. செகண்ட் டே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாருமே எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் டேவே 2 டீம் முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். என்ன டிசப்பாயிண்டட்? 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சிடும், ஆக்ஷனை ஃப்ரீயா ஜாலியா பார்க்கலாம்னு நினைச்சேன். இவங்க போற போக்க பார்த்தா 5 நாள் திரும்ப கொண்டு போயிருக்காங்க. பழைய ஃபார்முக்கு திரும்ப எல்லாரும் மீண்டு வந்துட்டாங்க. ஆனா காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே டப்புன்னு ஆஸ்திரேலியா முடிச்சு விட்டாங்க. இந்தியா சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவு டப்புலாம் முடிக்கலன்னு ஃபர்ஸ்ட் சீசன் முடிகிற வரைக்கும் முக்கிட்டு தான் இருந்தாங்க. பாத்தீங்களா, இந்தியாவை புகழ்ந்து பேசவே மாட்டேங்கிறான். டெய்லண்டர்னு 10வது விக்கெட் எடுக்கவே முடியல. எனக்கு 2 விஷயம் பிடிச்சி. ஸ்டார்க் வந்து ஹர்ஷித் ராணா பவுலிங் போடும்போது ஒரு சின்ன மீம் அப்படி அங்கேயும் பரவிட்டு இருக்கு. என்னன்னா, தங்கம் நீ சூப்பரா ஓவர் போடுற, நானும் ஓவர் போடுவேன், நான் வேகமா போடுவேன். அந்த கதை ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நீ பவுலிங் போட நானும் போடுவேன், என் வேகம் உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்டார்க்கு போட்ட ஓவரை நம்ம ஜெய்ஸ்வால் அடிச்சுட்டு பால் கொஞ்சம் ஸ்லோவா வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கலாச்சிருந்தாரு. இப்ப ஏத்த போறோம் விட்டுக்கிட்டு. ஏன்னா அடுத்ததான் நடந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டார்க் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாருன்னு அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிக பால்கள் போட்டது கிடையாது, அதிக பால்கள் ஆடினது பேட்ஸ்மேனா அது ஸ்டார்க்கு தான். எத்தனை பால்? 112. அது 100 பால். இந்தியன் பேட்ஸ்மேனும் ஆடல, ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸும் ஆடல, ஸ்டார்க்கு தான் ஆடி இருந்தாரு. ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஆடினாரு. அதான் ஸ்டார்க் அப்படி சொல்லணும். அவர் தான் ஐஎஸ் ரன் கேட்டார். ஆமா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியாக்காக கொடுமடா. ஆனா அது அந்த ரன்ல ஐஎஸ் ரன் கேட்டரா வருது. மேட்ச் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சோம். ஸோ திரும்ப எகைன் வந்து விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குமான்னு பார்த்தா அவ்வளோதான். ஆஸ்திரேலியா நீ யாரை வேணா கொண்டு வந்து பவுலிங் போடு, நீ எப்படி வேணா போடு, 10 பேர் நீங்க போடுங்க, விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரியை தவிர நீங்க 10 பேர் போடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 8 பவுலர் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. சிம்ம சப்படம், அதாவது கடலை நங்கூரம் போட்ட மாதிரி நில்லுவாங்கல்ல, அதான் தமிழ்ல சொல்லுங்க. நங்கூரம் போட்ட மாதிரி நிக்கிறாங்க ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். இதை பார்த்த ரோஹித் சர்மா ஐயோ குழந்தை கூட விளாட்லான்னு பார்த்தா என் வாழ்க்கையில் விளாண்டுட்டு இருக்காரு. அடுத்த மேட்ச் வந்துட்டு இருக்காரு. அதான் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவர் வந்துருவாரு சீக்கிரம் நினைச்சு பேட்லாம் கட்டிட்டு இருப்பாரு. அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சதோ இல்லையே இவர் வந்து உள்ள நின்ட்டாருன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பேட்லாம் கட்டிட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. ஆமா. இன்னொன்னு கவனிச்சா, இவங்க ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ் 2 பேருமே. ஆனா இங்க வந்து விராட் கோலி எல்லாம் அந்த சின்ன பசங்க எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஜோக்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்காரு. ஜாலியா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பேட்டிங் வர போறது இல்ல, இவங்களே ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்தியா பேட்டிங் ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் இருந்துச்சு. டிசப்பாயின்ட் நல்லா இல்லைன்னா இன்னைக்கு அவர் செஞ்சுரி அடிச்சிருக்கு, அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான். வேற பரவாயில்ல. ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 90 ரன் கிட்ட நிக்கிறாரு. அண்ட் கேஎல் ராகுலுமே சூப்பர் ஒரு 50 கிராஸ் பண்ணி நிக்கிறாரு. அண்ட் எல்லாரும் அவர்ல இருந்து என்ன எதிர்பார்த்தாங்களோ அதான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் 50+ அடிச்சதால இப்ப நாளைக்கு ஆக்ஷன் பயங்கரமா நடக்க போகுது இல்லையா? ஒரு 5 கோடி அதிகம். ஆமா, அவ்வளவுதான். 5 கோடி அவருக்கு அதிகம். அது இல்லாம அதுக்கப்புறம் லபுஷன் எல்லாம் பாத்தீங்களா, பவுலிங் எல்லாம் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு 5 கோடி சேர்த்து கொடுங்க. போடல, ஏத்துறாரு. கேஎல் ராகுல் சிரிக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து ரெக்கார்ட்ஸ்ல பண்ணியிருந்தாங்க. 1986 தான் கடைசியா வந்து இந்தியாவுக்காக ஓப்பனிங் வந்த 2 பேருமே ஆஸ்திரேலியாவில வந்து 50+ அடிச்சிருக்காங்க. யாராரு தெரியல? அது சொல்லுங்க யாருன்னு. சுனில் கவாஸ்கர் 176. அவருக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. ஸ்ரீகாந்த் பேர் சொல்லுவோம். ஸ்ரீகாந்த் அவரு 116. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இல்லையா? தெரியாதுண்ணே. ஸ்ரீகாந்த் சொல்லுங்கண்ணே. சரி, சீக்கா. என்னடா அவர் பேர் தெரியல. ஓ சீக்கா பாருங்களாங்க. சீக்கா சொன்னா தெரியற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படிதானே. ஓகே. சோ அவர் வந்து 116 இதான் ரெக்கார்டா இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து கவாஸ்கருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, அதனால கவாஸ்கர் டிராஃபின்னு சொல்லுவாதானே. அதனாலதான் அந்த சம்பந்தம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா 1986 அப்புறமா இப்பதான் 2 ஓப்பனர்ஸ் வந்து 50+ அடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு உண்மையாவே யோசிக்க தோணுது, கடைசியா இந்தியாவுக்கு வந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் எப்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல அப்படிதான் இருக்கு நிலைமை. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செனா கண்ட்ரீஸ்ல இதான் லாங்கஸ்ட் ஒன் பால் வைஸா பார்க்கும்போது. ஸோ அதுவுமே நம்மளோட கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் தான். இப்போ எனக்கு என்ன கேள்வினா,
ரோஹித் வந்தாருன்னா எங்க ஆடுவார்? அவ்வளவுதான். ரோஹித் வந்து அவர் குழந்தை பொந்துச்சுன்னு வீட்டுல பாட்டு போட்டு ஆடலாம். கேப்டன் வேற ஆளு பும்ரா யாரை எடுப்பீங்க வெளியே? இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா போதும், அவ்வளவுதான். யாரை எடுப்பீங்க? யாருமே நீங்க எடுக்க முடியாது. படிக்கல், தேவ்தத் படிக்கல இறக்கிட்டு ஒன் டவுன் அவர் இறக்குவீங்களா? ஒன் டவுன் கேள் அனுப்பிடுவோம். அவ்வளவுதான்டா, ஒழுங்கா ஆடிட்டு இருக்கேன் அந்த இடத்த பிடிக்க மாத்தினா மைண்ட் டிசப்பாயிண்ட் திரும்ப விட்டுறணும். இதுதான்டா உண்மையாவே கேள்ற கிளாசிக்ங்க, எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. ஆனா அவரை ஒரு இடத்துல உட்கார விட மாட்டேன்றாங்க. இதுதான் எல்லா மேனேஜ்மெண்ட் பண்ற தப்பு. அண்ட் ஸ்டில் பார்க்கலாம். ஐபிஎல் இவர் எடுக்கிற முடிவுதான், அதை விட்டு சரி பரவாயில்ல. பட் இருந்த வரைக்கும் அவர் திரும்ப நீங்க ஒன் டவுன் போச்சு நீ சொல்ற மாதிரி நம்ம 3 அனுப்பிச்சு விட்டா திரும்ப வாழ்க்கை முடிச்சு. ரோஹித் எங்க இருக்குவீங்க நீங்க? ரோஹித் இறக்கலாம்டா போற நல்ல இப்பதான்டா ஃபார்முக்கே வந்திருக்க அந்த ஆளு. வரட்டுடா அந்த ஆளு, பரவாயில்ல பாத்து ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா. இப்ப ரோஹித் ஃபார்ம்ல இல்ல, இப்ப அடுத்து அவரு தூக்கிட மாட்டாங்களா? அவர் வரணும்ல. சில விஷயங்கள்லாம் இருக்கு. தூக்கணும்ன்ற யாரை வைக்கணும்? படிக்கலை எடுத்துட்டு கேஎல் ராகுல் ஒன் ரன் கொண்டு வந்து ரோஹித் ஓப்பனிங் இருக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த மேட்ச். இந்த மேட்சை பத்தி பேசுவோம். சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க பேட்டிங். ஒரு நல்ல ஒரு லீட் எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா பிச்சில் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதுவுமே ஒர்க் ஆகல. பட் இந்தியாவில் அந்த மாதிரியான கிடையாது. பும்ராவும் விக்கெட் எடுப்பாரு, அர்ஷித் ராவும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன நடக்க போகுது. சிராஜ்லாம் சந்தோஷம் இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்காரு வீட்டுக்கு போன் பண்ணி, எனக்குலாம் எப்படி 12 கோடி தாண்டணும்னு நினைக்கிறேன், நல்லா போட்டுட்டு இருக்கேன், நாளைக்கு பாரு அப்படின்னு இருக்காரு எல்லாருக்குமே. வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எல்லாமே இங்க வந்து மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க, ஆக்ஷனுக்காக எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது அந்த லைவ் பத்தி சொல்லுங்க. ஆமா, நம்மளுடைய ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நாளைக்கு ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025 கரெக்டா நம்ம 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும், அதாவது அந்த ஆக்ஷன் முடிகிற வரைக்குமே லைவ் இருக்கும் நம்மளோட ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. அண்ட் நீங்களும் வந்து ஜாலியா பாத்தீங்கன்னா நீங்க கூட சேர்ந்து எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அந்த ஆக்ஷனை. ஸோ அவங்களோட கமெண்ட்டையும் நம்ம படிச்சு அவங்களையும் ஆமா வேற 3 மணி நேரம் என்ன பண்ண முடியும்? உண்மையை சொல்லக்கூடாதுங்க. ஓகே, இதை விட்டுங்க, ஸ்மார்ட்டுக்குள்ள வாங்க. சையத் முஸ்தாக் அலி டிராஃபி 2024 நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரே நாள்ல எக்கச்சக்கமான மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல நாம பேச போறது வந்து 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து தமிழ்நாடு டீம் திரிபுராவுக்கு எதிராக வந்து ஜெயிச்சிருக்காங்க. மன்தீப் சிங் அண்ட் ஷாருக் கான் சொல்லுப்பா. ஆமா, திரிபுராவோட கேப்டன் வந்து மன்தீப் சிங், தமிழ்நாடோட கேப்டன் வந்து ஷாருக் கான். சோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து இந்திரஜித் வந்து சூப்பரா ஆடி இருந்தாரு. அண்ட் அவர் இல்லாம ஜெகதீசன் ஓப்பனிங் இல்லாம கொஞ்சம் தள்ளி வந்து ஆடி இருந்தாரு. ஆனா இது இல்லாம சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான் கேப்டன் வந்து ஒரு 30+ அடிச்சிருந்தாரு. விஜய் சங்கரோட கிளிம்சஸ் சூப்பரா காட்டியிருந்தாரு. சோ ஆக்ஷன் வரப்போகுது. அதற்கு முன்னாடி திரிபுராவுக்கு எதிராக ஒரு 17 பால்ல 30+ நல்லா பண்ணிட்டு இருக்காரு விஜய் சங்கர். ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவ்வளவுதான், ரேட் இன்க்ரீஸ் தான். தமிழ்நாடு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க. சூப்பரா. அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு? உங்களுக்கு யாருக்கு வேணுமோ கொடுத்துட்டு போங்க. யாருக்கு இந்திரஜித் கொடுத்துடலாமா? கொடுங்க, அவ்வளவுதான். அடாடாடாடா, நாம சூஸ் பண்றோம் மேன் ஆஃப் தி மேட்ச். அவர்தான் சூப்பரா ஆடி இருந்தாரு ஓப்பனிங். நல்லா ஆடினாரு. அவருக்கு தான் இந்திரஜித்தோட ரேட்டுமே இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்ஷன்ல. சோ கமெண்டேட்டரா உட்கார வரைக்கும் சந்தோஷம் தான் யாருமே. எல்லாரும் உள்ள வந்து ஆடுமேட்டர் தான் ஆல்ரெடி. அதான் எல்லாம் உள்ள வந்து இந்த வருஷமா ஆடிட்டுடா. நான் இதெல்லாம் விட ஒரு பயங்கரமான நியூஸ் வச்சிருக்கேன். என்ன நியூஸ்? திலக் வர்மா ரீசெண்டா எவ்வளவு ஃபேமஸ் ஆனாருன்னு தெரியும் 2 செஞ்சுரிக்கு அப்புறமா. இப்ப அதை வந்து அதாவது ஹாட்ரிக் செஞ்சுரியா மாத்திட்டாரு. ஹாட்ரிக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கிரிக்கெட் ஹிஸ்டரியே T20 கிரிக்கெட் ஹிஸ்டரியே T20ல ஹாட்ரிக் செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் அண்ட் முதல் பிளேயர் திலக் வர்மா தான். அவ்வளவுதான், சூப்பர். அண்ட் 150 ரன் அப்படிங்கறது அடிச்சிருக்காரு. ஹைதராபாத் டீமோட கேப்டனே அவர் தான். அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. லாஸ்டா செகண்ட் செஞ்சுரி அடிச்சாருன்னு சொன்னல, அடிச்சு கிட்டத்தட்ட 36 இடம் அதுக்கு மேல முன்னேறி வந்து T20 தரவரிசையில 2வது இடத்தை பிடிச்சிட்டாரு. அவரோட பீக் ஃபார்ம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. சோ திலக் வர்மா உங்களோட பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தர் வர்மா தான். திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸ்க்கு வர்மா தான். பஞ்ச பாண்டவர்கள் தானா அதுல ஒருத்தர் இவர்தான். அது கண்டிப்பா அஸ்திர். அதுல என்ன கேரக்டரியா 5 பேர் யோசிச்சு பாரு, தூக்கம் பண்றது நினைக்கலாம். சோ இவர் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா டீமுக்கு எதிராக சையத் முஸ்தாக் அலி டிராஃபில நடந்துட்டு இருக்கு. சோ அதுல வந்து ஹைதராபாத் மேகாலயா போட்டியில தான் இதை பண்ணிருக்காரு. சோ பாப்போம், நிறைய சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்மார்ட் 2024ல. என்ன நடக்க போகுது? சோ உங்களோட ஃபேவரட் யார் சாம்பியன்ஷிப் படிப்பாங்க? தமிழ்நாடு. அவ்வளவுதான். ஏன்னா எப்பயுமே நீ என்னடா என்ன ஃபுல்லா நீ வெளியே தள்ளி உள்ள படி பண்ணிட்டா? நீங்க தானே என்ன தள்ளி விட போறீங்க? என்னடா தமிழ்நாடு தான்டா எப்பயுமே.